அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் தமிழர் கணியம் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. தமிழர் கணியத்தில் இந்த தமிழர் கணியம் அப்படிங்கிற இந்த ஜோதிடத்தில் இதுவரை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறதுனா ஒவ்வொரு லக்கணத்திற்கும் 6ஆம் அதிபதி, ஒவ்வொரு லக்கண வாரியாக மேஷம் தொடங்கி தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு லக்கணத்திற்கும் 6ஆம் அதிபதி எந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் விருச்சக லக்னம் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிற நிலையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தனுசு லக்னம். காலபுருஷன் என்று சொல்லப்படுகிற அந்த ஜோதிட கட்டத்தின் 12 கட்டங்களை உள்ளடக்கிய அந்த காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய அந்த காலபுருஷனின் 9வது பெரும் கோணம் என்று சொல்லப்படுகிற 9வது ராசியாக மிக பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான ஒரு லக்னமாக கருதப்படுகிற தனுசு லக்னத்தை பற்றி, தனுசு லக்னத்திற்கு 6ஆம் இடமும் 6ஆம் அதிபதியும் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன மாதிரி செய்வார் என்பதை பற்றியான ஒரு பொதுவான பலன். இது தனுசு லக்னத்திற்கு எல்லோருக்கும் பொருந்துமா அப்படிங்கிறதுல ஒன்று இருக்கிற விட இது ஒரு பொதுவான பலன். தனுசு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி இந்தந்த இடங்களில் இருந்தால் அவரது தசையில், அந்த 6ஆம் அதிபதியின் தசையில் இந்த மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு அடிப்படை பொது பலனை தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அப்படிப்பட்ட தனுசு லக்னத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். காணொலிக்குள்ள நேரடியாக உள்ள போயிடலாம். அதற்கு முன்பாக தமிழர் கணியம் என்கின்ற இந்த ஜோதிட சேனல், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் செய்துங்க. ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். அதுபோல் தற்பொழுது நிறைய பேர் தங்களுடைய சுயஜாதகத்தை, அவரவர்களுடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் சில சந்தேகங்களை கேட்கிறார்கள். இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்லுகிற ஒரு சேனல் கிடையாது. முதல்ல அதை உள்வாங்கிக்கிங்க. ஏன்னா தமிழர் முறைப்படியும் தமிழருடைய தொன்மையான இந்த சோதிடம் என்கின்ற இந்த கலை எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும், எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்திற்காக உருவாக்கப்பட்ட இந்த சேனல். இதில் தனி மனித ஜாதகம் பார்க்கிறது கிடையாதுங்க. அதனால் தவறாக யாரும் எடுத்துக்காதீங்க. ஜோதிடத்தில் இருக்கிற உங்களுக்கு வேறு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதற்கு பதில் கொடுக்க காத்துக்கொண்டு இருக்கிறேன். நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு 6ஆம் இடமாக, 6ஆம் வீடாக வருகிறது ரிஷபம். தனுசு என்பது ஒரு ஆண் லக்னம். பொதுவாகவே நான் ஏற்கனவே கூறியது போல் ஆண் லக்னங்களுக்கு 6ஆம் அதிபதி கடுமையான பகைவராகவும், பெண் லக்னங்களுக்கு 8ஆம் அதிபதி கடுமையான பகைவராகவும் வருகிற ஒரு நிலையில், அந்த அடிப்படையில் தனுசு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 6ஆம் இடமாக வருகிற அந்த ரிஷபம் என்ற வீடு, அந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். இரண்டு இந்த தனுசு லக்னத்திற்குரிய அந்த லக்னத்தின் அந்த ராசிக்குரிய அதிபதியான குருவிற்கும் 6ஆம் அதிபதியாக வருகிற சுக்கிரனுக்கும் நேர் எதிர் துருவங்கள். 2 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா முழு சுபர், பங்கமற்ற முழு சுபர், முழு சுபகிரகங்கள் 2 பேருமே. இருப்பினும் அவர் சுபராக இருந்தாலும் அவருடைய தசையில் 6ஆம் அதிபதியாக செயல்படுவார், எங்கெங்கு இருந்தால் எப்படி செயல்படுவார் என்பதை பொறுத்து தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக வருகிற நிலையில் அந்த சுக்கிரன் லக்னத்தில் இருப்பது நல்லது, லக்னத்தில் இருப்பது நல்லது, லக்னத்திற்கு நல்லது. நல்லா உள்வாங்கிங்க. அது பகை வீடு, குருவின் வீடாக அமைந்த பட்சத்திலும், குருவின் வீடாக அது இருக்கிற பட்சத்திலும் சுக்கிரனுக்கு அங்கே சில எரிச்சலான நிலைகள் இருந்தாலும் கூட லக்னத்திற்கு மிக மிக நல்லது. தனுசு லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு லக்னத்தில் சுக்கிரன் இருப்பது மிக மிக நல்லது. தன் வீட்டிற்கு, தன் 6ஆம் வீட்டிற்கு 8இல் மறைந்து 6ஆம் வீட்டு பலன்களை அதிகமாக செய்யாமல் 11ஆம் வீட்டு பலன்களை அதிகமாக செய்கிற ஒரு நிலை ஏற்பட்டு லக்னத்தில் இருக்கிற சுக்கிரன் நல்லவைகளை செய்ய கடமைப்பட்டவர். அதனால் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கலாம். அடுத்ததாக 2ஆம் இடம், தனுசு லக்னத்திற்கு 2ஆம் இடமாக வருகிறது மகரம், மகர வீடு. அந்த மகரத்தில் இருக்கிற சுக்கிரனும் கூட எப்படி சிம்மத்திற்கு செவ்வாய், குரு, புதன் இவைகளுக்கு இந்த 3 கிரகங்களுக்கும் சிம்ம வீடு பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வீடு, மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அங்கே இருக்கிற குறிப்பாக இந்த 3 கிரகங்கள் குரு, செவ்வாய், புதன் 3 பேருமே சிம்மத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களது திசையில் கெடுபலங்களை செய்வதில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் சுக்கிரனுக்கு மகர வீடு. மகரத்தில் இருக்கிற சுக்கிரன் எந்த லக்னமாக இருந்தாலும், 12 லக்னங்களில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் மகரத்தில் இருக்கிற சுக்கிரன் தன் தசைகளில் அப்படி ஒன்றும் கெடுதலான பலன்களை செய்வது கிடையாது. இதுலேயும் குறிப்பாக ராஜயோகாதிபதியாக வருகிற பட்சத்தில் மகர கும்ப லக்னத்திற்கு அடுத்தடுத்து வருகிற லக்னத்தை பார்க்கலாம், ராஜயோகாதிபதிங்கிற மற்றதை பார்க்கலாம். அப்படி ராஜயோகாதிபதியாக வருகிற நிலையில் மகர லக்னம் போன்ற லக்னங்களுக்கு
கும்ப லக்னத்திற்கு 5-10 4-9 வருகிற அந்த சுக்கிரன் மகரத்தில் இருப்பது மிகச்சிறப்பு. இப்படி 6ஆம் அதிபதியாக வந்தாலும் கூட அவர் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லப்படுகிற இந்த முக்கியமான 3 காரகத்துவங்களை வலுப்பெறச் செய்து, அந்த 2ஆம் ஆதிபத்தியம் என்ற வீட்டை வலுப்பெறச் செய்து, அங்கிருந்து 9ஆம் வீட்டை பார்த்து 9ஆம் பாவகத்தை வலுப்பெறச் செய்து நன்மைகளை செய்வார். இதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்ததாக 3ஆம் இடம், தனுசு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 3இல் அமர்கிறார் என்ற நிலையில் அவர் 6ஆம் வீட்டோடு நேரடியாக தொடர்பு பெறுகிறார் என்ற நிலையில் அவருடைய தசையில் முழுவதுமாக 6ஆம் வீட்டு பலன்களை, ஆதிபத்திய பலன்களை முழுவதுமாக கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, விபத்து, அசிங்கம், கேவலம் போன்ற காரகங்களை சற்று தூக்கலாக செய்யக்கூடிய ஒரு இடம். சுக்கிரனை பொறுத்தவரை சுக்கிரனுக்கு 3, 8, 2 இடங்களும் மறைவு ஸ்தானம். மற்ற கிரகங்களுக்கு 3, 6, 12, 8 போன்ற 4 இடங்கள் கூறப்பட்டாலும் சுக்கிரன் முழுவதுமாக 3, 8ஆம் இடங்களில் மறைவிடுவார். 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் மறைவார். நல்லது, இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். அதற்கடுத்தபடியாக தனுசு லக்னத்திற்கு 4ஆம் இடமாக இருக்கிற மீனம், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகிற ஒரு நிலை. சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது வாழ்நாள் முழுவதும் அவருடைய காரகத்துவத்தை அதிகமாக கொடுத்து, நல்லா உள்வாங்கிக்கங்க, அவருடைய காரகத்துவம் என்று சொல்லப்படுகிற சொகுசு வாழ்க்கை, பெண்கள் மூலியமாக வருகிற வருமானம், இது போன்ற வீடு, வாகனம், சொகுசு வாகனம் போன்றவற்றை சற்று தூக்கலாக கொடுத்து அவரது தசையில் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப, ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சம் பெறும் பொழுது லக்னாதிபதி அவரை விட வலுவாக அமர வேண்டும், லக்னம் வலுவாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சொல்லிக்கொள்ள முடியாத, வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத தொழில்களை கொடுத்து, அடுத்தவருடைய பணத்தை கொடுத்து, பங்குச்சந்தை போன்ற தொழில்களை ஈடுபடுத்தி, அந்த ஜாதகரை ஈடுபடுத்தி அதில் லாபம் காண வைப்பார். சுக்கிரன் உச்சமடைவது, ஒரு சுபகிரகம் உச்சமடைவது என்பது நல்லதுதான். 5ஆம் இடத்தில் ஒரு சுபகிரகம் கோணத்தில் அமர்வது என்ற ஒரு கோட்பாட்டில் அவர் தன் 11ஆம் வீட்டோடு நேரடியாக தொடர்பு கொண்டு 11ஆம் வீட்டு ஆதிபத்தியங்களையும் காரகங்களையும் தன் தசையில் அதிகமாக தரக்கூடிய இடம்தான் 5ஆம் இடம். 5ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் அப்படி ஒன்றும் கெடுதலை செய்வது கிடையாது. 6ஆம் இடம், இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இடம். 6ஆம் இடத்தில் இவர் ஆட்சி என்ற நிலை ஏற்பட்டு 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலேயே இருந்து அந்த வீட்டை, ஏன்னா இவர் சுபகிரகம் இல்லையா, அந்த வீட்டை வலுப்பெறச் செய்கிற ஒரு நிலையில் ஜாதகரை கடனாளியாக, அவர் தசையில் கடன் வாங்கி பிழைப்பு நடத்துகிற ஒரு நபராகவும், தொழில் செய்ய முனையாத, அதாவது என்னன்னாங்க, தொழிலில் ஈடுபடாமல் அடிமையாக, ஒரு நல்ல தொழிலாளியாக, ஒரு நல்ல வேலையாளாக தொடர்ந்து பயணிக்க வைக்கிற ஒரு நிலையை கொடுத்து விடுவார் 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் இருக்கும் பொழுது. இது சுக்கிரனுக்கு மட்டும் பொருந்தும், வேறு கிரகங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை சொல்லி வருகிறோம். இப்போ 7ஆம் இடம், 7ஆம் இடத்தில் அமர்வது என்பது அப்படி ஒன்றும் கெடுதல் கிடையாது. லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார். காரகன், 7ஆம் இடத்திற்கான காரகன் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார் என்ற ஒரு நிலை மட்டுமே. அதுவும் தனக்கு பிடித்த நட்பு வீட்டில் அமர்கிறார். தன்னுடைய 6ஆம் வீட்டிற்கு 2இல் அமர்ந்து 11ஆம் வீட்டிற்கு கோணத்தில் அமர்ந்து 11ஆம் வீட்டு பலன்களையும் 6ஆம் வீட்டு பலன்களையும் சரிசமமாக செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் 7ஆம் இடத்தில் அவர் இருக்கும் பொழுது. 7ஆம் இடத்தில் அவர் அமரும் பொழுது 6ஆம் அதிபதி 7 அமரும் பொழுது, அதுவும் காரகன், 7ஆம் வீட்டுக்கான காரகன், அந்த காமத்திற்கான காரகன் அங்கே அமரும் பொழுது சில பிரச்சனைகள் 4ஆம் வீட்டோடு ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 4ஆம் வீடு எப்படி இருக்குங்கிற பலத்தை பொறுத்து அந்த பலன்கள் அமையும். அது 4ஆம் வீடு வரும் பொழுது பார்க்கலாம். இது 6ஆம் வீட்டை மட்டும் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி 7ஆம் வீட்டில் அவர் இருப்பது ஒன்றும் தவறில்லை, தாராளமாக அவர் அங்கே இருக்கலாம். 8ஆம் வீடு, இங்கே சுக்கிரன் முழுவதுமாக மறைவார், அங்கே இருக்கக்கூடாது. அவருக்கு பிடிக்காத சந்திரனுடைய வீடு, அவருக்கு பிடிக்காத கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் 8இல் முழுவதுமாக மறையக்கூடிய சுக்கிரன் வாழ்நாள் ஆதிபத்திய காரகங்களை குறைத்து கொடுக்கக்கூடும். வாழ்நாள் முழுவதும் கொடுக்க வேண்டிய, ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து, அதுபோல் நிலம், வீடு, வாகனம், வண்டி, மனைவி அல்லது கணவன், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் போன்றவற்றில் சில குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் இடத்தில் அவர் மறைந்து பகை வீட்டில் இருக்கும் பொழுது, 9ஆம் வீட்டில் அவர் இருப்பதும் பகை வீடு தான், அப்படி ஒன்றும் நல்ல வீடு கிடையாது. 9ஆம் இடத்தில் இருப்பது கூட பகைத்தன்மை கொண்ட ஒரு பகை வீடு தான். இருப்பினும் அது சிம்ம வீடு என்கின்ற ஒரு காரணத்திற்காகவும் இவர் முழு சுபர் என்பது என்ற ஒரு காரணத்தை, ஏன்னா இவர் இரு ஆதிபத்திய கிரகம் இல்லையா, 6ஆம் வீட்டிற்கும் அதிபதி 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்போ 11ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் அமர்வது நல்லது தான்.
அவருக்கு நல்லதல்ல. சுக்கிரனுக்கு சிம்ம வீட்டில் அமர்வது நல்லதில்லை, ஆனால் சிம்மத்திற்கு நல்லது. இந்த லக்னத்திற்கு பொதுவாக தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் ஒரு சுபகிரகம் பெருங்கோணம் என்று சொல்லப்படுகிற 9ஆம் இடத்தில் அவர் அமர்வது லக்னத்திற்கு நல்லது, அவரது தசைக்கு நல்லது அல்ல. அடுத்ததாக 10ஆம் இடம். 10ஆம் இடத்தில் அவர் நீசம் அடைவார். இதில் 2 செய்திகள், முக்கியமான செய்திகள், அதை நல்லா உள்வாங்கிக்கங்க. என்னென்னா, சுக்கிரன் எப்பொழுதுமே நீசம் அடையக்கூடாது. சுக்கிரன் என்பது ஒரு சுபபோக வாழ்க்கைக்கு உரியவர். ஆனால் சுக்கிரன் நீசம் அடைந்தால் கூட ஒரு கணிசமான அளவு ஒளித்தன்மையோடு, அதாவது லைட் ரெஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஒளித்தன்மையோடு இருக்கிற கிரகம் தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஒரு நபருக்கு தேவையான, ஒரு பெண்ணிற்கோ ஒரு ஆணிற்கோ தேவையான ஒரு துணை போதும் என்கின்ற நிலையை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி நீசம் என்ற ஒரு பெரிய ப்ளஸ். 6ஆம் அதிபதி நீசம் என்கின்ற ஒரு பெரிய ப்ளஸ். இதற்கு அடுத்து இதை முடிச்சுட்டுங்க, முக்கியமான ஒரு இடம், அதை நான் பின்னாடி விளக்கி சொல்கிறனால தான் முன்னாடி சொல்ல, அதையும் விளக்கி சொல்கிறேன் பின்னாடி. அப்போ 6ஆம் அதிபதி நீசம். அப்போது லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் தன் தசைகளில் அவர் முறையாக அங்கே நீசம் அடைந்து பங்கம் அடைந்திருந்தால் சிறப்பு. பங்கம் என்றால் என்ன, நீச பங்கம் என்றால் என்ன, நீசபங்க ராஜயோகம் என்றால் என்ன, அது ரெண்டும் வேறு வேறு தலைப்பு. இங்கே பங்கம் என்பது என்னவென்றால் குருவின் பார்வையிலோ அல்லது வளர்பிறை சந்திரனுடைய பார்வையிலோ இணைவிலோ இருப்பது சிறப்பு. அல்லது வீடு கொடுத்த புதன் வலுவாக ஒரு இடம், சுக்கிரனும் புதனும் கிட்டத்தட்ட ஒன்றாக இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் தான். அங்கே புதன் உச்சமாக அமர்ந்திருந்தால் இன்னும் சிறப்பு. வீடு கொடுத்தவன் உச்சம் என்ற நிலையில் அவர் அங்கே நீசம் என்ற நிலை முழுவதுமாக மாறி நீசபங்க ராஜயோகத்தை அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். 10ஆம் இடத்தில் அமர்கிற சுக்கிரன் அப்படி ஒன்றும் கெடுதலை செய்வதில்லை. 11இல் சிறப்பு. இதுதான் சிறப்பான இடம். 11ஆம் இடம். 6ஆம் அதிபதி தன் 6ஆம் வீட்டிற்கு 6இல் மறைந்து 11ஆம் அதிபதியாக முழுவதும் அந்த 20 வருட சுக்கிர தசை என்று சொல்லப்படுகிற அந்த 20 வருடம் முழுவதும் லாபாதிபதியாக, உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்குற ஒரு லாபாதிபதியாக 11ஆம் அதிபதியாக முழுவதுமாக செயல்படக்கூடிய ஒரு இடம் 11ஆம் இடம். இங்கே அவர் மூலத்திரிகோணம் என்ற வலுவை அடைவார். குறிப்பாக இங்கே அவர் சுபத்துவம் அடைந்திருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு. சந்திரனுடைய வளர்பிறை சந்திரனுடைய இணைவிலையோ அல்லது வளர்பிறை சந்திரனுடைய பௌர்ணமியை ஒட்டி முன்பின்னாக பிறந்திருக்கிற அமைப்பு கொண்டு இருக்கிற அதில் 6, 7, 8ஆம் இடங்களில் பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8ஆம் இடங்களில் அமர்கிற சுக்கிரன் எப்பொழுதுமே வீரியமான தன்னுடைய கெட்ட காரகத்துவங்களை முழுவதுமாக நீக்கிவிட்டு நல்ல காரகத்துவங்களை மட்டும் அந்த ஆதிபத்தியத்தின் வழியாக செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். 11ஆம் இடம் என்பது தனுசு லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வது மிக 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 சிறப்பு. லக்னமும் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து அந்த 20 ஆண்டுகள் கொட்ட கொட்ட கொதிக்கக்கூடிய ஒரு இடம் 11ஆம் இடம். 12ஆம் வீட்டில் அவர் மறைவு கிடையாது. சுக்கிரனுக்கு 12ஆம் வீடு என்பது மறைவு கிடையாது. இருப்பினும் அவர் தனக்கு பிடிக்காத செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து தன் 6ஆம் வீட்டோடு நேரடியாக தொடர்பு கொள்ளும் பொழுது அவருடைய தசையில் முழுவதுமாக 6ஆம் அதிபதியாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது அப்படி ஒன்றும் மிகப்பெரிய கெடுதல் கிடையாது, இருந்தாலும் மிகப்பெரிய மேன்மையும் கிடையாது. இப்போ அந்த முக்கியமான பாயிண்ட்டு நான் சொல்லியிருந்தேன் என்னென்னாங்க, தனுசு லக்னத்திற்கு, ஏன்னா இது வந்து நான் தனியாக சொல்லணும்னு ஒரு முடிவு பண்ணனால தான் அந்த இடங்கள் வரும்பொழுது சொல்ல நான் இதை வந்து முக்கியமாக குறிப்பிடலை. தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் என்பவர் 4ஆம் இடத்தில் உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம். தனுசு லக்னத்திற்கு தனுசு, மகரம், கும்பம், அடுத்தது மீனம். இப்போ மீனத்தில் அவர் உச்சமடைகிறார். உச்சம் அடைகிற ஒரு இடத்தில் அவர் திக்பலத்தையும் அடைவார். அப்போ 6ஆம் அதிபதி மிகப்பெரிய வலுவை அடைகிற ஒரு நிலை. ஒரே நேரத்தில் அவர் உச்சத்தையும் திக்பலத்தையும் அடைகிற கிரகம் 6ஆம் அதிபதி. அப்படி இருக்கிற பட்சத்தில் லக்னாதிபதி மிக வலுவாக லக்னத்தில் இருக்க வேண்டும், குரு லக்னத்தில் இருக்க வேண்டும், அல்லது குரு உச்சம் அடைந்திருக்க வேண்டும். லக்னாதிபதி உச்சம், இங்கே லக்னாதிபதி உச்சம் 8இல் மறைந்து தான் அவர் உச்சம் அடைவார், அல்லது சிம்மத்தில் 9ஆம் இடத்தில் அமர்ந்து லக்னத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். லக்னாதிபதி வலுவாக இருக்கிற பட்சத்தில் மட்டுமே தனுசு லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து தான் அவருடைய தசையில் வந்து நல்லது கெட்டதை செய்வார். ஒருவேளை லக்னாதிபதியான குரு சனியுடன் சேர்ந்தோ அல்லது ராகுவுடன் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து பாவத்துவம் அடைந்தோ, லக்னத்தில் சனி செவ்வாய் போன்ற செவ்வாய் கூட அங்கே பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா ராஜயோகாதிபதியாக வந்து விடுவார். மேபி 5ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு நிலை. சனியோ அமர்ந்து லக்னம் பாவத்துவமாக இருக்கும் பட்சத்தில் தன் தசைகளில் ருத்ரதாண்டவம் ஆடக்கூடிய ஒரு இடம் 4ஆம் இடம். அதனால தான் வந்து நான் பர்டிகுலராக உங்களுக்கு புரியணுவதற்காக இறுதியாக வந்து இதை தனியாக விளக்கி சொல்கிறேங்க. தனுசு லக்னத்தில் ஏன்னா பயமுறுத்துகிற மாதிரியாக ஒரு சொல்லாடல் இல்லை. ஒவ்வொருவருடைய லக்னத்திற்கும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அவரவர்களுடைய லக்னம் லக்னாதிபதிக்கு வலுவுக்கு ஏற்பத்தான் அவருடைய வாழ்வு அமையும். இதுதான் உண்மை. என்ன பரிகாரம் பண்ணி என்ன பண்ணினாலும் அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. பரிகாரம் என்பது 10 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு செயல்தான்.
விதி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கால கணிதம், ஒரு மேக்ஸ். எப்படி நீங்கள் வந்து 1 கூட்டல் 1 2, 1 + 1 = 2, 2 + 2 = 4 அப்படிங்கிறது இது யார் எழுதினாலும், ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தை கணக்கை படிச்சுக்கிட்டு எழுதினாலும் இது 4 தான். பிஹெச்டி கணிதத்தில் பிஹெச்டி முடித்தவர் எழுதினாலும் 2 கூட்டல் 2 4 தான். அது மாதிரி இந்த கணிதத்தை மாற்றவோ அழிக்கவோ முடியவே முடியாது. இந்த கணிதம் என்பது அப்பேற்பட்ட ஒரு கிரக செயல்பாடு கொண்ட ஒரு கணித முறை. ஏன்னா இந்த கிரகங்களுடைய ஈர்ப்பு விசையும் ஒளி தத்துவ அடிப்படையிலும் அமைக்கப்பட்ட இந்த மாபெரும் கணியம் என்கின்ற இந்த ஜோதிடக்கலை அதிக பரிகாரம் என்பது கிடையாது. அப்படி பரிகாரம் செய்து கொண்டால் உலகில் உள்ள அனைத்து மக்களும் பரிகாரம் செய்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கே தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை, அவரவருடைய சுயஜாதத்தை பொறுத்து. இந்த இடம் மட்டும்தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேங்க. இந்த மாதிரி தனுசு லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சுக்கிரன் ஒரே நேரத்தில் உச்சத்தையும் அடைந்து திக்பலத்தையும் அடைந்து 20 வருட திசை, சுக்கிர திசை என்பது 20 வருடம் இருக்கிற 9 கோள்களில் அதிகமாக தசாபுத்தி காலங்களை கொண்டது சுக்கிரன். அப்போ அந்த 20 வருடங்கள் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்குன்னு லக்னம் மட்டும் வலுவாக இல்லைன்னா அவர் ரோட்டுக்கே கொண்டு வந்து சாப்பாட்டுக்கு கையேந்துகிற ஒரு நிலை, உணவுக்கு கையேந்துகிற ஒரு நிலை, சோற்றுக்கு கையேந்துகிற ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் அமர்ந்து விடுவார் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது. ஏன்னா திக்பலத்தையும் ஒரு சேர அடையவே கூடாது. திக்பலத்தையும் ஒருவேளை லக்னம் வலுத்து லக்னாதிபதி வலுவாக இருக்கிற பட்சத்தில் இது பிரச்சனையே இல்லை, நேர் எதிர் மாறும். ஜோதிடம் என்பது இருமுனை கொண்ட கத்தி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லா விடயங்களுக்கும் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், 2 துருவங்கள் உண்டு. இப்போ ஒளின்னு எடுத்தீங்கன்னா, லைட்டுன்னு எடுத்திங்கன்னா இருட்டு, இருள், நல்லது கெட்டது, அப்பா அம்மா எல்லாமே, இப்போ உள் வெளியே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அகம்புறம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அந்த மாதிரிங்க. ஜோதிடம் என்பது 12 வீடுகளிலும் நல்ல ஆதிபத்தியங்களும் இருக்கின்றன, கெட்ட ஆதிபத்தியங்களும் இருக்கின்றன. அந்த ஆதிபத்தியங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த காரகம் இருக்கு இல்லைங்களா. இப்போ லக்னம் என்ற ஆதிபத்தியத்திற்குள் லக்னம் என்பது முழுவதுமாக அந்த ஜாதகருடைய சிந்தனை, செயல், அவருடைய புகழ், கீர்த்தி அத்தனை இருக்குது. லக்னம் கெடும் பொழுது என்ன ஆகும்? நேர் எதிரான வேலையை செய்யும். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு எல்லாம் பிரமாதம். 2ஆம் இடம் வலுவாக, 2ஆம் அதிபதி வலுவாக, லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு ஏற்ப ஒருவருக்கு ஜாதகம் அமையும் பட்சத்தில் கொட்டி கொடுக்கக்கூடிய அந்த 2ஆம் அதிபதியின் தசை வருகிற பொழுது கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதே லக்னம் பாவத்துவமாகி 2ஆம் இடமும் கெடும் பொழுது தனம், குடும்பம், வாக்கு 3ம் கெடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் என்பது. 12 வீடுகள் கொண்ட இந்த ஜோதிட கட்டத்தில் 12 வீடுகளிலும் நல்ல பலன்களும் இருக்கின்றன, தீய பலன்களும் இருக்கின்றன. அந்தந்த வீடுகள் எப்படி சுபத்துவம் அடைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையிலும், அந்தந்த வீட்டின் அதிபதிகள் எவ்வளவு வலுவாக இருக்கிறார்களோ, சுபத்துவமாக இருக்கிறார்களோ அதன் அடிப்படையிலும், இறுதியாக ஒன்றே ஒன்று நான் அடிக்கடி குறிப்பிடுகிற மாதிரி லக்னம் லக்னாதிபதியின் வலுவுக்கேற்ப அந்த ஜாதகர் அனுபவிப்பார் என்பதுதான் ஜோதிட விதி. இன்றைக்கு தனுசு லக்னத்தை பற்றி, தனுசு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி எங்கெங்கு இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை செய்வார் என்று பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக மகர லக்னத்தின் அடுத்த காணொலியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள் தமிழர் கணியத்தோடு. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன். நன்றி, வணக்கம்.